ஹலோ கைஸ், வெல்கம் டு அன்லக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் 5 பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபோ டிஸ்க்ளோஷர் ஆஃப் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் டு எக்ஸிஃப் டூல். ஸோ அக்கார்டிங் டு பக்ரோட் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரையாரிட்டி 3ல அசைன் பண்ணுவாங்க, P3 பக்கம் அசைன் பண்ணுவாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் ப்ரைவேட் ப்ரோக்ராம்லாம் பண்ணீங்கன்னா சான்சஸ் ஆர் தேர் டு கெட் ஹை பவுண்டி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பக் தான். லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல இது கிடைக்கும். பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ கம்மிங் செட் பிளாக் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இதான் டாபிக் எக்ஸிஃப் ஜியோலொகேஷன் டேட்டா நாட் ஸ்ட்ரிப்ட் ஃப்ரம் அப்லோடட் இமேஜஸ். ஆக்சுவலி இதை நான் என்ன பக்குன்னு சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. வந்துட்டு இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்துட்டு facebook.com எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸிஃப் டூல் மூலயமா எனிதிங் ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபோலாம் அதில் இருக்கா, லைக் அந்த இமேஜோட லொக்கேஷனு, சாஃப்ட்வேர் நேம், டிவைஸ் நேம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அதுதான் இந்த பக், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதான் டாபிக் எக்ஸிஃப் ஜியோலொகேஷன் டேட்டா நாட் ஸ்ட்ரிப்ட் ஃப்ரம் அப்லோடட் இமேஜஸ். ஸோ எக்ஸிஃப்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றில் எக்ஸிஃப் வந்துட்டு லைக் அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம், அந்த ஃபோட்டோட டீட்டெயில்ஸ். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட், எக்ஸ்போஷர், டேட் அண்ட் டைம் டேக்கன், ஒயிட் பேலன்ஸ். ஸோ அந்த ஃபோட்டோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா அது ஒரு எக்ஸிஃப் டூல், ஒரு டூலு. ஸோ சொன்ன மாதிரி தான் இது பக்ரவுட் வந்துட்டு P3 இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. எக்ஸிஃப் ஜியோலொகேஷன் டேட்டா நாட் ஸ்ட்ரிப்ட் ஃப்ரம் அப்லோடட் இமேஜஸ் example.com. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா when a user uploads an image in example.com, the uploaded image exif tool geolocation data not get stripped. ஸோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஜியோலொகேஷன் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாது, லைக் அதில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. பட் இது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இந்த பக்கு. இது வந்துட்டு ஐடோரில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் லைக் யாரோட யூசர் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடோரில் இது கன்சிடர் பண்ணுவாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. as well as sensitive information .com users like geolocation, their device information, device name, version, software எக்ஸெட்ரா இஸ் யூஸ்ட். அதாவது இது எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி எக்ஸிஃப் டூல் வழியாக பார்க்கும்போது இது எல்லாமே அவருக்கு டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நான் பண்ணுறேன் பாருங்க. அதாவது காலி நெக்ஸ்ட் வந்துட்டு இன்பில்ட் டூலு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு காலி நெக்ஸ்ட்ல போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிக்சர் இருந்துச்சுன்னா எக்ஸிஃப் டூல் மை போஸ்ட், லைக் எக்ஸிஃப் டூல் உங்களோட அந்த பிக்சரோட நேமு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்துட்டு எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகும். லைக் ஃபைல் டைப்பு, நேமு, ரெசல்யூஷன் எல்லாமே டிஸ்க்ளோஸ் ஆகும். பட் இதே வந்துட்டு ஆக்சுவலி அது வல்னரபிளாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் இன்ஃபோ எல்லாமே காட்டும். ஸோ அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கான அவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா $500. ரொம்ப சிம்பிளான ஒரு பக் தான். லைக் யூசர்ஸ் இமேஜ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எக்ஸிஃப் டூல் வந்துட்டு சென்சிட்டிவ் இன்ஃபோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ ரொம்ப ஈஸி. எல்லா சைட்லேயும் டெஸ்ட் பண்ணும்போது இந்த பக்கையும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான பக் தான். தேங்க்யூ கைஸ்.